வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்காந்து விளையாடு. இது பயங்கரமான ஆஃபரா இருக்கேன். நான் சம்பாதிக்கிறேன்ல, அது போதும். பசங்களுக்கு பொதுவாகவே கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் கல்யாணம் ஆனால் ஒய்ஃப் எல்லாம் யாருமே அலோவே பண்ண மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. கூட்டிகிட்டெல்லாம் போயிடுவாங்க, பசங்க போகக்கூடாது சாட்டர்டே சண்டே நைட் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அதனால் நான் வந்து இயர்லியே நான் சாட்டர்டே சண்டே நீங்கள் போய் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். வீட்டோடு மாப்பிள்ளையாக வர்றவங்களுக்கு என்ன ஆஃபர் வேற கொடுக்குறீங்க? ஆக்சுவலி சமையல் எனக்கு கற்றுக்கலாம் வேணாம் சார், நான் ஆல்ரெடி ரொம்ப நல்லா சமைப்பேன். ஸோ அவர் என்ன வேணும்னு கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுத்துருவோம். எங்கள் அம்மா வந்து அவருக்கு சமைக்கணும்லாம் இல்லை. ஓகே, வேலைக்கு போகணுமா வேணாமா? வேலைக்கு போகணும் சார், வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் மதிப்பாங்க. நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய அப்போ தான் அப்பா வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ தான் அந்த குழந்தைய அவரை மதிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாக்கும் அவருக்கும் சண்டை வருதுன்னா கூட நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். இதுவே நான் அவர் வீட்டுக்கு போனேன்னா அவங்க அம்மாக்கும் எனக்கும் சண்டை வரும்போது அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, வளைச்சு போட்டுட்டா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு.